வணக்கம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கனவா தொக்கு செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சினோடனே 1 கப் அளவு பொடிசாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். பூண்டு போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்போது 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ரெட் காஷ்மீர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காரம் இருக்காது. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 பெரிய மீடியம் சைஸ் தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டு பச்சாசனை பொறு வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவு புளித்தண்ணி போட்டு நல்லா பச்சாசனை பொறு வதங்கின அப்புறம் நம்ம கனவாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸோட, ரச சாதத்துக்கோட, அதுக்கப்புறம் டால் ரைஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணி இப்போ நம்ம சூப்பராக கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.